ஊக்குவிக்கும். தூக்கம் திரும்ப சொல்லு பாப்பா. தூக்கம் தந்தைகளை ஊக்குவிக்கும். தூக்கம் என்னது? சரி, தந்தைகள் வந்து கிழிசல்கள். எதை எடுத்தாலும் ஓட்டா உடசல் எதுவுமே என்ன செய்ய முழுமையாக இருக்காது. நீ தூக்கத்தையே விரும்பின வச்சுக்கோ, எல்லாமே என்னமா மாறும், முழுமை பெறாமல் ஓட்ட உடசலா மாறும். அதான் தந்தைகளை வருவிக்கும். இந்த அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யல, தூக்கத்தை விரும்பல. அவர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, கனவு காணுங்கள். கனவு எப்ப வரும்? அவர் சொல்றாரு, தூக்கத்தில் வருகின்ற கனவு அல்ல, நீ காணும் கனவு உன்னை தூங்க விடக் கூடாதுங்கிறார். நீ காணும் கனவு என்ன செய்யக்கூடாது? அப்ப நான் பெரிய ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அல்லது ஒரு IAS ஆபீசராக மாறணும் அப்படின்னு நீ கனவு கண்டேன்னா தூங்காம உட்கார்ந்து அதற்காக என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும் அர்த்தம். யாராவது உன்னை பார்த்து கனவு காணுங்க அதுக்கெல்லாம் சொல்லிருக்காரு, தூங்குவா என்ன செய்யணும்? தூக்கத்தில் வருகின்ற கனவு அல்ல, நான் காண்கின்ற கனவு எனக்கு எது கொண்டு வரக்கூடாது? தூக்கத்தை கொண்டு வரக்கூடாது. நல்லா இதை கவனிச்சுக்க. தூக்கத்தை விரும்பினா என்ன செய்திருவ? தந்தை எல்லாமே உனக்கு ஒண்ணுமே இருக்காது. நல்லா கவனிச்சுக்க. தூக்கம் தந்தைகளை ஊக்குவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. தாய் தகப்பனை என்ன செய்யணும்? மதிக்கணும். அப்துல் கலாம் பற்றி அழகாக உங்களுக்கு சொல்ல போறாங்க. அவர் தாய் தகப்பன் அதிகமாக என்ன செய்தவர்? நேசித்தவர், மதித்தவர். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அது எப்படின்னா என்னங்க அர்த்தம் இல்லையா? சத்தியத்தை வாங்கி உனக்கு கொடுக்குற எல்லா உபதேசத்திலும் வாங்கி வச்சுக்க, அதுபடி செய், அதை விற்காத. கண்ட இடத்துலயும் துப்பாதன்னு சொல்றாங்க. சத்தியத்தை வாங்கிக்க, துப்பாத. துப்புனா என்ன ஆயிடும்? அதை விற்கிறன்னு இருக்கும். சத்தியத்துக்கு விலை என்பது கிடையாது. சத்தியத்தை விற்கிறவனை போல உலகத்துல மோசமானவன் எவனும் கிடையாது. உபதேசம் எல்லாம் வாங்கிக்க, அதன்படி நட, அதை விற்காத. விற்காத என்றால் என்ன அர்த்தம்? அதை மீறாத. மீறின சொன்னா உன்னை தேடி வர்ற மோசங்கள் நாசங்களை யாரால என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. நானும் 11th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டே இருக்கேன், வந்தவன அங்க போய் உட்காரு. என்னமோ நம்ம பண்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதாநாயகத்துவம்னு நினைக்காதீங்க.